லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட லோடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 300 தான் இதோட லோடு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வோல்டேஜ் வேரியேஷனால் நம்மளோட பொருள் வந்து எந்தளவுக்கு டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,800 ரூபா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் லைன் வந்து இது ஃபேஸு நியூட்ரல். அதாவது நம்ம இந்தியாவோட லைனிங் பிரகாரம் ரைட் சைடில் இருக்கிறது ஃபேஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரலு. ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து வோல்டேஜ் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவுட்புட் லைனு. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம இன்புட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் வந்து ஃபேஸு, பிளாக் கலர் வந்து நியூட்ரலு. நான் ஃபேஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு MCB வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா எந்த வித எலக்ட்ரிக்கல் டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நான் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமே நான் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு இந்த MCB ஆன் பண்ணோடனே இங்கே க்ரீன் லைட் வந்து எரியும் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதோட வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அவுட்புட்டில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இன்புட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 235 ஆவரேஜாக கொடுத்துட்ருக்குறேன். இதோட அவுட்புட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வோல்ட்டு தான் காட்டுது, ஒரே ஒரு வோல்டேஜ். அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே 0ல் வச்சுருக்கிறேன். ஸோ இதோட வோல்டேஜை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இப்போ 35ல் வைக்கிறேன். ஸோ ஆவரேஜாக 33 வருது. ஸோ இதை நான் இன்னும் அதிகப்படுத்துகிறேன், 65ல் வைக்கிறேன். ஸோ 65ல் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 67 காட்டுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வைக்கிறேன். ஸோ நான் இங்கே 100ல் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 105 காட்டுது. ஸோ இதோட நான் இன்னும் அதிகப்படுத்தி 130ல் வைக்கிறேன். சாரி 165ல் வைக்கிறேன். 165ல் வச்சுருக்கேன். இங்கே 170 காட்டுது. ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் 200ல் வைக்கிறேன். 200ல் வைக்கிறேன். இங்கே 285 வருது. சாரி வெறும் 28 வருது. ஸோ இப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 230ல் வைக்கிறேன். ஆவரேஜபிள் அந்த 240 அந்த அளவுக்கு வருது. நெக்ஸ்ட்டு 270ல் வைக்கிறேன். 270க்கு 272 வருது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 300ல் வைக்கிறேன். ஸோ 300ல் வைக்கிறேன். அந்த 5 வோல்டேஜ் வந்து அதிகமாக வருது. ஸோ இது வந்து இந்த 5 வோல்டேஜுங்கும் போது நம்ம லோடு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அதிகமாக கம்மியாக ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 5 வோல்ட் வந்துருக்கு. ஸோ மெயினாக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் அதிகமாக போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் மூலிமா ட்ரிப் ஆகிற இஷ்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி இது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை கொடுத்து இதோட வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லோடாக வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்டரில் சப்ளை கொடுத்து அதுக்கு லோடாக நான் இந்த மோட்டரை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் 240 வோல்டேஜில் நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். இது எந்த ட்ரிப் இஷ்யூவும் இல்லை. ஸோ அதனால் நான் 250 வோல்டேஜில் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 233 இருக்குது. இதே அவுட்புட் வோல்டேஜ் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 252 இருக்குது. ஆவரேஜில் நான் 215 சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் வோல்டேஜ் அதிகம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு லோடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மோட்டரை கொடுத்து ரன் பண்ணுறேன். அது எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு லோடாக வந்து நான் இந்த மோட்டரை கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மோட்ரு வந்து 1/2 HP மோட்ரு தான்.
இது எவ்வளோ பவர் எடுத்துக்குது, அதாவது எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 93 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. 0.93 அப்படிங்கிறது 0.93 ஆம்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ டெலிவரி வந்து நான் எதுக்காக 25 to இந்த ரெடியூசர் ஒன்று வச்சு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 அடி 12 அடி கொடுத்து தான் வேலை செய்வோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோடய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி கொடுத்து ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாங்கின இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ ஆம்ஸ் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 1.26 வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து குறுக்கு டான்ஸை வந்து எடுத்து எனர்ஜைஸ் பண்ணி அதை தான் வோல்டேஜ் அதிகம் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்டிங்கோட ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.